நம்ம வந்து 2023 மற்றும் 24 டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட கூட்டு வட்டி கணக்குகள் பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு பார்க்க போற கணக்கு ரூ. 625 ஆனது 2 ஆண்டுகளில் ரூ. 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 625 கொடுத்துட்டாங்க. எண் வந்து 2 ஆண்டுகள். மொத்த தொகை வந்து 900 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஃபார்முலா பார்த்து பயந்துட வேண்டாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மொத்த தொகை இருக்கு இல்லையா, அது பை பிரின்சிபல் அமௌண்ட் 625 கொடுத்து இதுக்கு வந்து வர்க்கமூலம் எடுத்துடணும். வர்க்கமூலம் எடுத்ததுக்கு பிறகு அதை வந்து -1 பண்ணணும். பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். இதை பார்த்துட்டு பயப்படாதீங்க. இப்போ பாருங்கள், 900 பை 625. இதுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 30 × 30 900, 25 × 25 625. அப்போ 30/25ன்னு வந்துடும். இதை -1 பண்ணுங்க. பண்ணிங்க அப்படின்னா 30, 25 × 1 25. அப்போ 30 - 25/25. அப்போ என்ன வரும்? 5/25ன்னு வரும். இப்போ இதை என்ன பண்ண சொல்கிறேன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன். × 100. இப்போ 4 25 100, 5 20. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 20. அடுத்து, ஒரு அசலானது ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் ரூ. 169 மாறுகிறது எனில் அதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க 169ன்னு. ஆர் வந்து 4%, எண் வந்து 2 ஆண்டுகள் கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை கேட்குறாங்க, அசல் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ 169 அப்படியே போட்டுக்குங்க. இங்கு 4%க்கு 26/25. அது எத்தனை டைம் போடணும்? 2 ஆண்டுகள்ங்கிறதுனால 2 டைம் போடணும். ஆனால் 26/25ங்கிறத டைரெக்டாக போடணுமா? போடக்கூடாது. ஏன்னா மொத்த தொகை. அப்போ தலைகீழாக போடணும். 25/26. 2 டைம் 25/26ன்னு போடணும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 13 26, 13 13, 169, 13 26, 13. இப்போ 625/4. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 156.25. இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அசல் அமௌண்ட். அடுத்தது, அசல் ரூ. 5000க்கு 4% ஆண்டு வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்தாங்க? அசல் வந்து 5000 கொடுத்துட்டாங்க. ஆர் 4%, எண் வந்து 1.5 ஆண்டு. ஆனால் இது என்ன? அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்து 1.5 வருஷம் அப்படின்னாவே நீங்கள் 3 டைம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 4% கையில் அரையாண்டுங்கிறதுனால அதை பாதியாக ஆக்கும்போது 2%. அப்போ 2%க்கு நம்ம டேப்லெட் காலத்தில் என்ன போட்டிருக்கோம்? 51/50. இப்போ 51/50ங்கிறத எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும்? 1.5 வருஷம்னா 3 முறை. ஓகேவா? அப்போ 5000 × 51/50. நீங்கள் டேப்லெட் காலத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. போட்டு இது 3 0க்கும் கேன்சல் ஆயிரும், ஒரு 5 கேன்சல் ஆயிரும். 51 கியூக்கு வந்து என்ன படிச்சிருக்கோம்? 1,32,651. அப்படியே போட்டு கீழே 25. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணும்? 5306.04 வரும். 25 டிவைட் பண்ணுறதுனால ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கேன்சல் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது, இது வந்து நமக்கு கிடைச்சிருக்குது கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ 5306.04லேருந்து 5000 லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்? 306.04 கிடைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்லாம். புரியலைன்னா எதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து திரும்ப நடத்துவதற்கு தயார். ஓகே, நன்றி.